நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான உளுந்தம் கஞ்சி தான் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி உளுந்தம் கஞ்சி மாவு வந்து இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உளுந்தம் பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி போட்டிருக்கேன், சுக்கு போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இந்த பவுடரை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உளுந்தங்கஞ்சி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். டக்குன்னு யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னு நினச்சா கவலையே வேண்டாம். இதுக்கு பால்லாம் எதுவும் வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த பவுடர் 2 ஸ்பூன் இருந்தாலே போதும். 4 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்தங்கஞ்சி செஞ்சிடலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம், பனை வெல்லம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு செய்யலாம். இந்த பவுடரை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருக்குமே இந்த கஞ்சியை செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்க, மாசமாக இருக்கவங்க, அப்புறம் வந்து ஆம்பளை பசங்கள்லாம் இருக்காங்க, வளர்கிற பிள்ளைங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது இனிமேல் நம்மளோட வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சின்ன பசங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இந்த உளுந்தங்கஞ்சி பவுடர் வந்து 1/2 கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ எது வேணாலும் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா, இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்க, இது வந்து 250 கிராம் அளவுக்கு பேக்கெட். இது வந்து உளுந்தங்கஞ்சி பவுடர். இந்த உளுந்தங்கஞ்சி பவுடரில் உளுந்தங்களியும் பண்ணலாம், உளுந்தங்கஞ்சியும் செய்யலாம். இதில் நான் வந்து சுக்கு, ஏலக்காய், பச்சரிசி, உளுந்து எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்ல திக்காகவும் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் 50 கிராம் அளவுக்கு பொடி, அதாவது உளுந்தங்கஞ்சி மாவு எடுத்து போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ டைரெக்டாக இதில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து அது கட்டி கட்டி ஆயிரும், அதை உடைக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நான் கொதிக்க வச்சுருக்கேன். 1.25 லிட்டர் அளவுக்கு நமக்கு உளுந்தங்கஞ்சி கிடைக்கும். இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, 200 கிராம் அளவுக்கு வெல்லம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். ஏன்னா அடியிலெல்லாம் வந்து நமக்கு இந்த கல் மண்ணெல்லாம் நின்றுடும். அதனால் லேசாக கொதிக்க வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கம்பி பாகாவோ இல்லைன்னா கெட்டி பாகாவோ வேணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உளுந்தங்கஞ்சி மாவு நம்ம ரெடி பண்ணும்போது தண்ணி ஊற்றி கரைக்கும் போது நல்லா மிக்சியில் உடனே போட்டு நம்ம அரைச்ச மாதிரி நல்ல கொழகொழப்பு தன்மை நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த உளுந்தங்கஞ்சிக்கு மாவு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றிடலாம். அதாவது இந்த மாவு வந்து கொஞ்சம் நம்ம தொட்டு பார்த்தோன்னா இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா வெந்திருக்கணும். இந்த இடத்துல கையை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நரன்லாம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் 1 நிமிஷம் மட்டும் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாக இதில் ஊற்றிக்கணும். டைரெக்டாகவும் வெள்ளத்தை வந்து இடித்து போடலாம். நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றும் போது அதில் இருக்க கல் மண் எல்லாமே வடிச்சிட்டு போடும் போது நல்லா சுத்தமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் இந்த உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிறனால பொங்கி வலியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு கரண்டியை வச்சுட்டு
1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன், டீஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொரிச்சு போட்டிங்கன்னா போதும் நெய்யில். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் மாவை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சூப்பராக நல்லா உளுந்தங்கஞ்சி செஞ்சு காமிச்சிட்டேன். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு உளுந்தங்களியும் இதில் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி ஒரு உளுந்தங்கஞ்சியை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.